நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம் கட்டளையிடப்படாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹுவால் மறுக்கப்படும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் தனது மனோ இச்சைப்படி பிதுஅத்தான காரியங்களை செய்பவனின் நிலை என்னவாகும் என்பதையும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அவர்கள் என்னை மறுத்ததற்கும் எனது வசனங்களையும் தூதர்களையும் கேலியாக ஆக்கியதற்கும் இந்த நரகமே உரிய தண்டனை என்று அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதுஅத்தான காரியங்களை விட்டும் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்று நம் சமுதாயத்தில் குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் மாற்றமான எத்தனையோ புதுமையான நடைமுறைகள் காணப்படுகின்றன. அதில் சிலவற்றை பார்ப்போம். 1. பாங்குக்கு முன் ஸலவாத்து கூறுவது. 2. ஜும்மாவில் 2 பாங்கு கூறுவது. 3. தொழுகைக்கு பின் கூட்டு துவா ஓதுவது. 4. ஷாஃபான் பிறை 15 ரஜபு பிறை 27 இரவுகளில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்பது. 5. இறந்தவருக்கு 40 நாட்கள் தொடர்ந்து ஃபாத்தியா ஓதுவது. 6. வருடாந்திர ஃபாத்தியா ஓதுதல், மௌலீது ஓதுதல், மீலாது விழா கொண்டாடுதல். இதுபோன்று எத்தனையோ செயல்கள் மார்க்கத்தின் பெயரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அங்கீகாரம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இவற்றிற்கும் நன்மை கிடைக்காது என்பதோடு தண்டனையும் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.